வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அது எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அதனால தான் இப்போ கட் ஆஃப் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட் ஆஃப் போடுறேன். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த அஃபிஷியல் ஆன்சர் கீ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்ட் ஏல டெட்டு. சரிங்களா? எலிஜிபிலிட்டி இதில் நீங்கள் 32 மார்க் எடுத்தீங்கன்னா தான் உங்களோட மெயின்ஸ் பேப்பரையே வேல்யூவேட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கே தெரிஞ்சது தான். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இங்கே பிரச்சனை இல்லை. அடுத்து பார்ட் பி, இதுதான் இந்த மெயின்ஸில் தான் நமக்கான கட் ஆஃப் எவ்வளோங்கிறத முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா? டோட்டலாக பார்த்திங்கன்னா 70 மார்க்கு. இதில் நிறைய பேர்த்துக்கு நிறைய குழப்பம் இருக்கும். அதை நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் கவனித்து கேளுங்க. இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபிசிக்கலுக்கு இதில் 1:5ன்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒரு அரை சென்டிமீட்டரில் வெளியே போவாங்க. சரிங்களா? இப்போ 160, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 170 இருக்குது அப்படின்னா 169.5 வந்தாங்கன்னா கூட அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் 169.4 வந்தால் அவங்கள செலக்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இப்போது டிஜிட்டல் மீட்டர் வச்சு தான் ஹைட் செக் பண்ணுவாங்க. அதில் 169.4 வந்தது அப்படின்னாவே நம்மளை செலெக்ஷன் ப்ராசஸில் உள்ளே எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் எல்லாத்துக்குமே பக்காவாக ஹைட் செட் ஆகி தான் இங்கே வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் 1:5 செலெக்ஷன் ப்ராசஸில் வரும். அப்போது நம்மளோட வேக்கன்சி மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 3665. அப்போது 1:5 அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 18,325 பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க. கூப்பிடுவாங்க. சரிங்களா? இதிலிருந்து இந்த எக்ஸாமில் இருந்து ஃபிசிக்கலுக்கு அடுத்து எவ்வளோ பேர்த்த கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,325 பேர்த்த கூப்பிடுவாங்க. இந்த 18,325 பேர்த்தில் எவ்வளோ பேர் ஹைட்னால் டிஸ்குவாலிஃபை ஆவாங்க, எவ்வளோ பேர் மெடிக்கலில் டிஸ்குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் 18,325 பேர்த்த கூப்பிட்றாங்க. சரிங்களா? இப்போது கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். சரிங்களா? மொத்தமாக வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஓசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ 1:5 ரேஷியோவில் 5,680 பேர்த்த கூப்பிடுவாங்க. சரிங்களா? பிசியை பொறுத்த வரைக்கும் 4,856 பேர்த்த கூப்பிடுவாங்க. பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 641 பேர் கூப்பிடுவாங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 3,665 பேர்த்த கூப்பிடுவாங்க. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 2,748 பேர்த்த கூப்பிடுவாங்க. எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 549 பேர் கூப்பிடுவாங்க. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே பர்சன்டேஜ் தான், 183 பேர்த்த கூப்பிடுவாங்க. அதாவது ஓசிக்கு 31%க்கு 18,325 பேர்த்தில் 31%னா 5,680 பேர். சரிங்களா? பிசிக்கு 26.5%, 4,856 பேர். பிசிஎம்முக்கு 3.5%, 641 பேர் கூப்பிடுவாங்க. எம்பிசிக்கு 20%, 3,665 பேர்த்த கூப்பிடுவாங்க. எஸ்சிக்கு 15%, 2,748 பேர்த்த கூப்பிடுவாங்க. எஸ்சிஏக்கு சேம் 3%, 549 பேர் கூப்பிடுவாங்க. எஸ்டிக்கு 1%, 183 பேர்த்த கூப்பிடுவாங்க. சரிங்களா? இதில் கட் ஆஃப் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும். தயவு செஞ்சு குழப்பிக்காதீங்க. பிசி விட கம்மியாக தான் எம்பிசிக்கு வரும், எம்பிசி விட கம்மியாக தான் எஸ்சிக்கு வரும், அப்படியெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஓவரால் ரேங்க் ஒன்று தருவாங்க, அது இல்லாத கம்யூனிட்டி ரேங்க் ஒன்று தருவாங்க. சரிங்களா? இந்த கம்யூனிட்டி ரேங்க் 1, 2ன்னு வருது இல்லைங்களா? இவங்க எல்லாருமே எங்கே செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஓசிலேயே போயிடுவாங்க. சரிங்களா? ஓசிலேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிசி இருப்பாங்க, எம்பிசி இருப்பாங்க, எஸ்சி இருப்பாங்க, எஸ்சிஏ இருப்பாங்க, எஸ்டி இருப்பாங்க, எல்லாமே அங்கேயே செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை தாண்டி தான் இங்கே வரும். அப்படிங்கிற பட்சத்தில் ஓசியில் பார்த்திங்கன்னா பிசியிலேருந்தே ஒரு 1000 பேர் போகலாம், எம்பிசிலேருந்து ஒரு 1000 பேர் போகலாம், எஸ்சிலேருந்து ஒரு 1000 பேர் போகலாம், எஸ்சிஏலேருந்து ஒரு 500 பேர் போகலாம், எஸ்டியிலேருந்தும் போகலாம், பிசிஎம்லேருந்தும் போகலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஓசியில் இந்த 5,680 பேர்த்த செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பிசி, எம்பிசி, எஸ்சி. சரிங்களா? இதுக்கு கீழே தான் பிசி முடிஞ்சதுக்கப்புறம் எம்பிசி, பிசி முடிஞ்சதுக்கப்புறம் பிசிஎம், எஸ்சி முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்சிஏ, அதுக்கப்புறம் எஸ்டி, அந்த மாதிரி தான் செயினாக கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு காமனாக ஓசியை கூப்பிட்ருவாங்க. அந்த ஓசி எங்கே முடியுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 70 மார்க்கு 70 கொஸ்டின் எழுதியிருக்கோம் இல்லைங்களா? இந்த 70 கொஸ்டினில் இப்போ நீங்கள் ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்லேயே பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஓசியோட கொஸ்டின்ஸ் இப்போ 57 இருந்தால் ஓசி 57ஓட முடியுது அப்படின்னா அந்த 57லேருந்து தான் பிசி,
எம்பிசி எஸ்சி எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா பிசி முடிஞ்சதுக்கப்புறம் பிசிஎம் கூப்பிடுவாங்க, எஸ்சி முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்சியே கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் எஸ்டி கூப்பிடுவாங்க. இப்படி தான் கூப்பிடுவாங்க. ஸோ பிசிக்கு இவ்வளோ வரும், எம்பிசிக்கு அதை விட கம்மியாக வரும் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. சரிங்களா? ஓகே, இப்போ ஓசி கட் ஆஃப் பார்த்துடலாம். ஓசியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக பார்த்திங்கன்னா 5680 பேர்த்த ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ஓசி கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 57 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓசியில் செலக்ட் ஆகிடலாம். சரிங்களா? அடுத்து பிசியை பொறுத்த வரைக்கும் 4856 பேர்த்த கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ஆவரேஜாக நீங்கள் 50 கொஷின் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் இந்த 4856 பேர்த்தில் ஒருத்தரை நீங்கள் ஃபிசிக்கலுக்கு உள்ளே போயிடலாம். பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 641 பேரை கூப்பிடுவாங்க. 45 கொஷின் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களை கூப்பிடுவாங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 3665 பேர்த்த கூப்பிடுவாங்க. நீங்கள் 50 மார்க் 50 கொஸ்டின் நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களையும் கூப்பிடுவாங்க. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 2748 பேர் கூப்பிடுவாங்க. நீங்கள் 48 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களை ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 549 பேர். நீங்கள் 45 மார்க் எடுத்திருந்தாவே கன்ஃபார்மாக நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கலுக்கு போயிடலாம். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 183 பேர் கூப்பிடுவாங்க. நீங்கள் 40 மார்க் எடுத்திருந்தாவே கன்ஃபார்மாக உங்களை வந்து ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. சரிங்களா? அப்போ இதை விட கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 90% வாய்ப்பு கிடையாதுங்க. மேபி 57ங்கிறது 58 ஆகலாம், இல்லை 56 ஆகலாம். சரிங்களா? ஓசிக்கு வந்து நான் 57 கொஷின் சொன்னேன். மேபி 58 ஆகலாம், இல்லை 56 ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிசியை பொறுத்த வரைக்கும் 50லேருந்து 51 ஆகலாம், இல்லை 49 ஆகலாம். அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 46 ஆகலாம், இல்லை 48 ஆகலாம். அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 49 ஆகலாம், இல்லை 51 ஆகலாம். அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 48 தான். சரிங்களா? ஒன்று 47 ஆகலாம், இல்லை 49 ஆகலாம். எஸ்சிஏக்கு 44 ஆகலாம், இல்லை 46 ஆகலாம். எஸ்டிக்கு 39 ஆகலாம், இல்லை 41 ஆகலாம். சரிங்களா? இதுக்கு கம்மியாக எடுத்துட்டோம், அப்போ நம்ம செலெக்ஷன் ஆக மாட்டோமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. மேபி இன்னும் ஒரு வேக்கன்சி, இன்னும் ஒரு 500 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கூட கட் ஆஃப் இன்னும் 3-4 கொஷின்ஸ் குறையும். சரிங்களா? அதனால் நீங்களும் ஃபிசிக்கலுக்கு ரெடி பண்ணுங்கள். ஆவரேஜாக 40 இருக்குது. எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 40 அண்ட் அபவ் இருந்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிட்டே இருங்க. இந்த வருஷம் இந்த முடிஞ்ச எக்ஸாம் இல்லை அப்படின்னா அடுத்து வரப்போகிற பிசி எக்ஸாமில் பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுக்காக நீங்கள் ஃபிசிக்கலை ஸ்டாப் பண்ண வேணாம். ஆவரேஜாக நீங்கள் எல்லா கம்யூனிட்டிலையும் 40 அண்ட் அபவ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆயிருங்க. சரிங்களா? மார்க் கம்மின்னு ஃபிசிக்கலை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. உங்கள் கம்யூனிட்டியில் ஒரு வேலை நிறையா மார்க் எடுக்காமல் எல்லாமே கம்மியாக தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா இன்னும் கூட குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் 40க்கு மேலே எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, 40க்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபிசிக்கலை நீங்கள் ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க. சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு ஃபிசிக்கல் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு வேளை வந்தால் பார்க்கலாம், வரலன்னா அடுத்த பிசி எக்ஸாம் அடுத்த அக்டோபரில் வந்துடுமே, அப்போ பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. SRP IAS அகாடமிக்காக நான் ராஜ்.